ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேஎஃப்எஃபோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 3 ஷார்ட்டாக. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஜேகே உங்களை கேன்சர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பாரு. அந்த பசங்க கூட விளையாட பார்த்து ரொம்பவே பிடிச்சது உங்களை ஜேகேக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை பேங்க்கில் பார்க்குறாரு. நீங்கள் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அதுவுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாரு. அப்புறம் உங்களை பொண்ணு பார்க்க உங்கள் வீட்டுக்கே வராரு. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அது உங்கள் சிஸ்டராக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக வெளில போயிட்டீங்க. நீங்கள் நினச்சி உங்கள் சிஸ்டரை பொண்ணு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கன்னு தெரிஞ்சக்கப்புறம் உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. அதுலேருந்து இந்த கண்டினியூஷனை எல்லாம் பார்க்கலாம்டா. அதுக்கு முன்னாடி வீடியோ போட ஏன் லேட் ஆகுதுன்னா, ஸோ நிறையா ஒர்க் இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து ஹெல்த்தும் சரியில்லைடா. ஸோ அதனால தான். நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சோடனே மேபி ஜிம்மின் ஒன் ஷாட் வரலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களை தான் பொண்ணு பார்க்க வந்தேன். உங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. வாட்? என்னையா? ஆமாம், நீ தானே அன்னைக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டல்? ஆமாம், அது நான் தான். உங்களை தான் நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பார்த்தேன். அப்போது நீங்கள் ஆமாம், நான் ஒன்றை நினச்சி தான் உன் சிஸ்டரை கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பட் இது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னாலும் சரி, மியா கிட்ட சொன்னாலும் சரி, எல்லாருமே அப்செட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவள் ஃபிக்ஸ் ஆகிட்டா, எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ண ஜங்குக்கு தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. வயன், நீங்கள் ஏன் அதை சொல்ல மாட்டீங்க? நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன். ஜங்கு, என்ன பேசுகிறீங்க? நீங்கள் என்னோட தங்கச்சியை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கீங்க. அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இதில் நான் எப்படி வர முடியும்? இது மியாவுக்கு தெரிஞ்சாலும் சரி, எங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சாலும் சரி, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இதை விட்டுருங்க. நீங்கள் மியாவே கல்யாணம் பண்ணிக்கோங்க. வய நில்லு, என்ன பேசுகிற? உன்னை நான் லவ் பண்ணிட்டு எப்படி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது எனக்கு தெரியாது ஜங்கு. இட்ஸ் யோர் ப்ராப்ளம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட லவ் சொல்லியிருந்தீங்கன்னா, என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தீங்கன்னா நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன். பட் நான் என்னோடய பேரண்ட்ஸையும் மியாவையும் கஷ்டப்படுத்த விரும்பலை. வயன், அப்போனா இந்த மேரேஜ் எனக்கு வேணாம். பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் என்னால் உன்னோட இடத்துல வச்சு பார்க்க முடியாது. ஸோ ஐ லவ் யூ வயன். இந்த பக்கம் மியா, நீங்கள் 2 பேரும் பேசுறத பார்த்துட்டா மியா சேகே செம்ம ஷாக் ஆகிட்டான். நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? மியா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவரை நீ நினச்சி என்கிட்ட சும்மா விளையாண்டுருக்காரு. எனக்கு தெரியும் வயன், ஆக்டிங்கை ஸ்டாப் பண்ண. நீங்கள் 2 பேரும் பேசுறது நான் கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் ப்ளீஸ் நடிக்காத. ஐ டோன்ட் லைக் இட். அது மட்டும் இல்லாமல் ஒன்று தானே அவர் லவ் பண்ணுறாரு. நீயே டைரெக்டாக பேரண்ட்ஸ்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்து. உன்னோட லைஃப்பில் நான் இன்டர்ஃபியர் பண்ண விரும்பலை. அவன் லவ் பண்ண என்னை மட்டும்தான் லவ் பண்ணான். பொண்ணை லவ் பண்ணிட்டானா அங்கே எனக்கு எந்த இடமும் இல்லை. அதுக்கப்புறம் மியா அந்த இடத்த விட்டு போயிடுறா. மியா, மியா நில்லு. ஜங்கு, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுதா? நீங்கள் மியாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. அவள் ரொம்ப மனசு உடஞ்சிட்டா. ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுறீங்க? வயன், ஐம் ஸோ சாரி. நான் நீ நினச்சி தான் மியா கிட்ட நேற்று கூட டேட்டிங் போனோம். பட் இது எனக்கு தெரிஞ்சு பண்ணல. ப்ளீஸ் வயன், ஐ லவ் யூ. பேரண்ட்ஸ்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம். மியா இல்லைனா அந்த இடத்துக்கு நீ வா, அவ்வளோதான். கல்யாணம் நடக்க போகிறது தான். ஆனால் பொண்ணு நீ தான் வயன், நீ மட்டும்தான். சரி, அங்கேருந்து கிளம்பிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் உங்கள் தங்கச்சி, அவள் உங்களுக்கு நீங்கள் என்ன தான் வந்து எவ்வளோ பாசம் காட்டினாலும் சரி, அவள் வெறுப்பை மட்டும்தான் காட்டுவாள். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தான் ஸ்வீட் பர்சன். அவங்க என்ன சொன்னாலும் செய்வீங்க.
ஆனால் மியா அதுக்கு ஆப்போசிட். ஸோ உங்களை மட்டும் நல்லா பாசமாக பார்த்துக்கிறதுனால அவளுக்கு ரொம்பவே உங்களை பார்த்தாலே பிடிக்காம போயிடுச்சு. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இது பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை செக்கவே நிறுத்துகிறான். அப்புறம் பேசி உங்களை இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க வைக்கிறான். மியா குறுக்க நிற்கலை. கொஞ்ச நாள் போகுது. உங்கள் மேரேஜ் டேயும் வருது. ஃபைனலாக நீங்கள் நினச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இருந்திருக்காது. ஏன்னா மியாவுக்கு ஹஸ்பண்ட் ஆக போகிறவங்க சொல்லிட்டு செக்கே உங்கள் மேலே காட்டுற கேரிங், உங்ககிட்ட பேசுகிற விதம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ செக்கேவை நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இப்போது உங்கள் ஹஸ்பண்ட் ஆக போகிறான். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக செக்கேவை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போது மியா தான், மியா நான் அழகாக இருக்கேனா? இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு வயன், நல்லா இருக்கு. ஆனால் மன்னிச்சிடு. அதுக்கப்புறம் வேகமாக போயிட்டு அந்த கதவை சாத்திடுறா. அந்த மண்டபத்துக்கும் இந்த உங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூமுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ உங்களை மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு மியா ரெடி ஆகிட்டுருக்கா. நீங்கள் இங்கே தட்டிக்கிட்டே இருக்கீங்க. மியா கதவை தர மியா, மியா மியா என்ன பண்ணுற? விளாட்ற டைம் இல்லை மியா, எல்லாருமே எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. கதவு தர மியா ப்ளீஸ். மியா மியா இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இப்படி விளாண்டுருக்கா. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை உங்கள் இடத்துக்கு அவள் போகிறான்னு சொல்லிட்டு. மியா கதவு தர மியா. அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபைனலாக அந்த கதவை திறக்க போகிறீங்க. மியா உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கா. அப்போது ஓடி போய் அவளை நிறுத்துறீங்க. உங்கள் அப்பாவுக்கு செம ஷாக்கு. 2 பேரையும் பார்த்துட்டு என்ன நடக்குது? வயன் மியா 2 பேரில் யார் மியா யார் வயன்? அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசுகிறீங்க. அப்பா நான் தான் வயன், அவன் மியா. மியா எதுக்காக இப்படி பண்ணுற? இது ஒன்றும் விளையாடுற விஷயம் கிடையாது. கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கிற விஷயம். இதில் போய் விளையாண்டுருக்க. நூறு அந்த இடத்துக்கு நான் போகணும். நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? ஜங்குக்கு எனக்கு வேணும். மியா என்ன பேசுகிற? உனக்கும் ஜங்குக்கும் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட். ஜங்குக்கு ஒன்று விரும்பல, தெரியாமல் நான் சொல்லி ஒன்ன அன்னைக்கு டேட்டி கூட்டிகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்தது உனக்கே தெரியும். ஸோ இங்கேருந்து போயிடு. ஜங்குக்கு தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவான். நான் எதுக்கு போகணும் வயன்? நான் எதுக்கு போகணும்? எனக்கு ஜங்குக் வேணும். அன்னைக்கு நீ தானே சொன்ன எனக்கு ஜங்குக் வேணாம், இந்த கல்யாணம் நீ பண்ணிக்கொன்னு. அன்னைக்கு கோவத்தில் சொல்லிட்டேன் எனக்கு ஜங்குக் வேணும். அவனை எப்படி என்னால் விட்டு தர முடியும்? அன்னைக்கு ஒரு நாள் என்னை கேர் பண்ணிக்கிட்டது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் காலம் முழுக்க என் கூட இருந்தா என் லைஃப் ஃபுல்லாகவே சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அவன் வேணும். மியா கெட் லாஸ்ட் மியா, இட்ஸ் மை லைஃப். இதில் நான் விட்டு கொடுப்பேன்னு நினச்சி பார்க்காத. நீ விட்டு கொடுக்காம போ. எனக்கு ஜங்குக் வேணும். ஜங்குக் இஸ் மைன் மியா. ஸோ இங்கே எடுத்து போயிடு. ஜஸ்ட் ஸ்டாப் இட். இங்கே என்ன நடக்குது? ஜங்குக் அங்கே வந்துடுறான். ஜங்குக் ஜங்குக் மியா மியா. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. வயன் என்னாச்சு? எதுக்கு நீ அழுகிற? இல்லை அவள் பிரச்சனை பண்ணுறான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறான். நீ எனக்கு மட்டும்தான் ஜங்குக், எனக்கு மட்டும்தான் வேணும். ஐ லவ் யூ ஜங்குக். அதுக்கப்புறம் மியாவை பார்த்து செம்மையாக மறைக்கிறான். என்ன தைரியத்தில் வயனோட பிளேஸில் வரணும்னு நினச்சேன் மியா. உன்னை அன்னையோட நான் வெறுத்துட்டேன். அன்னைக்கு நான் வயன் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். நீ அன்னைக்கு சொல்லியிருக்கலாம் நான் வயன் கிடையாது மியான்னு. ஆனால் நீ வயன் சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தல்ல.
எப்போவுமே ஒயின் பிளேஸை நீ ரீப்ளேஸ் பண்ண முடியாது மியா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு ஜேகே போகிறான். எல்லாருமே கொஞ்சம் ஷாக்காக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அப்பா கையை பிடிச்சிட்டு தானே வருவாங்க. அங்கே ஜேகேயோ வந்ததுனால சரின்னு சொல்லிட்டு அவங்க பெருசாக எடுத்துக்கல. கொஞ்சம் நேரத்துலேயே நார்மலாகிடுது அந்த கண்டிஷன். உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் நடக்குது. 2 பேரும் கிஸ் பண்ணுறீங்க. அவ்வளோ பேஷனேட்டாக. உங்களுக்கு அழுகே வந்துடுச்சு. ஃபைனலாக ஜேகே உங்ககிட்ட அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் இந்த மேரேஜ் நடக்கிறதுக்குள்ளேயே. மியா தான் அதுக்கு எல்லாமே காரணம். ஃபைனலாக ஜேகே இஸ் யுவர்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் வருது. மியா உங்கள் 2 பேரையும் பார்க்குறா. நீங்கள் 2 பேரும் அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. எப்படி என்னோட ஜங்குக் அவள் எப்படி பறிக்கலாம்? என் ஜங்குக் எனக்கு வேணும். ஜங்குக் உன்னை நான் அடைஞ்சே தீருவேன் ஜங்குக். இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கோவமாக போயிடுறா. இங்கே நீங்கள் 2 பேரும் தான். நீங்கள் அப்படியே ஷைனஸ்டால் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ட்ரெஸ்ஸை கூட கழட்டல நீங்கள். ஐ மீன் சேஞ்ச் பண்ணல. வயன் எந்த ரெஸ்பாண்டுமே பண்ணல. அப்புறம் தான் தெரியுது நீங்கள் அழுதுட்ருக்கீங்கன்னு. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன் அழுகிற? இல்லை ஜங்கு, நீங்கள் மியாவை கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. இருந்தாலும் அவள் மனசை உடச்சிட்டு அவள் பிளேஸ்க்கு இந்த இடத்துலனா வயன் ஸ்டாப் இட். உன் இடத்துக்கு தான் அவள் வர பார்த்தா. அது நடக்கலை. அவ்வளோதான். நீ எதுவும் போட்டு குழப்பிட்டு இருக்காத, புரியுதா? நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். உன்னை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் அவளை டேட்டிங் கூப்பிட்டு போயிட்டேன். ஐம் சாரி நீன்னு சொல்லிட்டு தான். ஜங்கு, நீங்கள் அது தெரியாமல் பண்ணீங்க. எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. எங்கள் பேரண்ட்ஸ்க்கே கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டிங்களா? சரி, நீங்கள் என்ன உங்கள் சீக்ஸ்லாம் ரெட்டாக இருக்குது, உங்கள் காதெல்லாம் ரெட்டாக இருக்குது. என்ன ஃபர்ஸ்ட் டைமா? வயன், நீ கேட்குற டோனே சரியில்லையே. என்ன ஃபர்ஸ்ட் டைம்? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? 10 பேரோட போயிட்டு வந்த மாதிரி இருக்கா? ஜங்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் தான். உன்னை மட்டும்தானே நான் லவ் பண்ணுறேன். உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னோட மட்டும்தான் பண்ணுவேன். ஜங்கு, ஸ்டாப் இட் ஜங்கு. மேடம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. சரி வயன், நானே ஆரம்பித்ததாக இருக்கட்டும். நான் வர உன்கிட்ட கிஸ் கூட வாங்கலை. அதான் கொடுத்தனே. என்ன கொடுத்த? அது சும்மா அது ரிச்சுவலுக்காக கொடுத்த. அது என்ன? அது அது நம்ம ரெண்டு பேரும் அது பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாளாக வர்ஜினாக இருக்கேன். அதுக்கு நாங்கள் மட்டும் என்ன அப்படி இல்லாமல் எப்படி இருக்கோமா? அதுக்கு தான் அதை எடுக்கணும்ல நான். ஜங்கு, போ ஜங்கு, எனக்கு ஒரு மாதிரி ஷைனஸாக இருக்குது. என்ன ஷைனஸ்? நான் தான் புருஷனாயிட்டேன். அப்புறம் 2 பேரும் சிரிச்சு பேச விளாண்டுருக்கீங்க. மியா தான் கதவை காத்துக்கிட்ட வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு செம்மையாக எரியுது. என்ன என் சந்தோஷத்தை கெடுத்துட்டு எப்படி நீ சந்தோஷமாக இருக்க வயன்? நான் சும்மாவே விட மாட்டேன். அதுக்கப்புறம் கிஸ் பண்ணுற சவுண்டு கேட்குது. இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகி, சே நான் இருக்க வேண்டிய இடம் எப்படி வயன், இப்படி கோவத்தில் அங்கேருந்து போயிடுறா. இங்கே நீங்கள் 2 பேரும் தான் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பேஷனேட்டாக. வயன், சொல்லு ஜங்கு, shall I start? ஓகே. அதுக்கப்புறம் ஜங்கு உங்கள் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறான்.
லைட் ஆஃப் பண்ணிடுறான். அப்புறம் ஜேகே அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு 2 பேருமே பேஷனேட்டாக ஒரு கிஸ், அப்புறம் ஹக். 2 பேருக்கும் நடக்க ஆரம்பிக்குது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க காலர் போன் கிட்ட வரான். ஓகேடாமே, இதோட கண்டினியூஷன் நம்ம பார்த்துல பார்க்கலாம். உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி, சரங்கு.